தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து அறிவிப்பு வராததுக்கு என்ன காரணம் தெரியல. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை இதுக்கு முன்னாடி நேர்காணல் மூலமா வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு 117 வேட்பாளர்கிட்ட தேர்வு செஞ்சாரு. அது முதற்கட்டமா முடிஞ்சிருச்சு. இரண்டாவது கட்ட வேட்பாளர்களை அவர் தேர்ந்தெடுத்தாரா இல்லையாங்கிறதுக்கான பதில் தெரியல. ஆனா மார்ச் 27ஆம் தேதி மாமல்லபுரத்துல டிவிகே சார்பில் உள்ள வேட்பாளர்களை மேடையில் அறிமுகப்படுத்தி விஜய் அவர்கள் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 27ஆம் தேதி இந்த முதற்கட்ட வேட்பாளர்கள் தேர்வு பண்ணாங்க இல்லையா, ஒரு 117 பேர், அவங்கள மட்டும் மேடையில் ஏற்றி அவர் அறிமுகப்படுத்த போறாரா, இல்லை இந்த 2 நாளில் மீதி உள்ள வேட்பாளர்களையும் தேர்வு பண்ணி அவங்களையும் மொத்தமாக 234 தொகுதிக்கும் உள்ள வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி அவர் பேச போறாரான்றது தெரியல. ஸோ டிவிகே சைட்ல இருந்து எந்த விதமான அறிவிப்பு வெளிவராது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது.